Students, this video we are going to start fertilization. Fertilization is the process of fusion of male and female gamete. ஆண் கேமெட்டும் பெண் கேமெட்டும் இணையறதுக்கு பேர் தான் கருவுறுதல்னு சொல்லுவாங்க. The fertilization occurs after the male and female gametophyte development and pollination. The event of fertilization after the pollen grains reaches the stigma of the flower. The germination of pollen on stigma is starting. Slowly the growth of the pollen tube into the style. Pollen tube பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டிக்மா மேலே விழுந்த உடனே வளர்ச்சி அடையுது. இது கொஞ்சமாக ஸ்டைலுக்குள்ளே வருது. அதுக்கப்புறம் pollen tube moves towards the micropyle. இந்த micropyle ரீஜனை நோக்கி என்ன பண்ணுதுன்னா இந்த pollen tube வந்து மூவ் ஆகுது. The pollen tube enters into the embryo sac. Embryo sac-ல என்டர் ஆன உடனே மேல் கேமெட்டை வந்து ரிலீஸ் பண்ணுது. மேல் கேமெட் fuses with the egg is called fertilization சொல்லுவாங்க. Second male gamete is fused with the secondary nucleus is called double fertilization சொல்லுவாங்க. இந்த ஸ்டிக்மா பார்த்தோம்னா ரெண்டு வகையான ஸ்டிக்மா இருக்கு. இந்த ஸ்டிக்மாவே இது வெட் ஸ்டிக்மா, ஈரமா இருந்ததுன்னா அது வெட் ஸ்டிக்மான்னு சொல்லுவாங்க. அது உலர்ந்து போயிருந்ததுன்னு சொன்னா அது ட்ரை ஸ்டிக்மா. வெட் ஸ்டிக்மா பார்த்தீங்கன்னா இட்ஸ் மோஸ்ட் சூட்டபிள் ஃபார் டு என்டர் தி pollen grains into the style. pollen grains வளர்ச்சி அடைகிறதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக எது இருக்குதுன்னு சொன்னால் இந்த வெட் ஸ்டிக்மா இருக்கு. ஈரமாக இருக்கும் பொழுது அந்த pollen grains வந்து ரொம்ப லெஸ் வெயிட்டாக இருக்கும். அந்த ஈரமாக இருக்கும்போது வந்து அது ஒரு ஈஸியாக உட்காரக்கூடியதாக இருக்கும். உட்கார்ந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் வளர்ச்சி அடையும். ட்ரை ஸ்டிக்மாவில் பார்த்தீங்கன்னா இங்கே உலர்ச்சியாக இருக்கிறதுனால அந்த pollen grains வந்து இங்கே உட்கார முடியாது. காற்று அடித்த உடனே அது பறந்து போயிடும். இந்த ஸ்டிக்மா பார்த்தீங்கன்னா ஸ்டிக்மாவில் வந்து ரெண்டு வகையாக இருக்குன்னு பார்த்தோம். வெட் ஸ்டிக்மா, ட்ரை ஸ்டிக்மான்னு பார்த்தோம். ஸ்டிக்மா இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பிளே இன் ஃபர்டிலைசேஷன். இது என்ன முக்கிய பங்கு வகிக்குதுன்னு சொன்னால் இதில் வந்து இன்கம்பேட்டிபிலிட்டி, கம்பேட்டிபிலிட்டின்னு ஒன்று இருக்குது. இணக்கத்தன்மை, இணக்கமில்லா தன்மைன்னு இருக்குது. ஒரு சில ஸ்டிக்மாவில் வந்து pollen grains விழுந்ததுன்னா வளர்றதும் எதை பொறுத்து அமையும்னு சொன்னால் ஸ்டிக்மா பொறுத்து தான் அமையும். வளராமல் இருக்கிறதும் எதை பொறுத்து தான் அமையும்னு சொன்னால் ஸ்டிக்மா பொறுத்து தான் சொல்லுவாங்க. அது தன் மலடாதல்னு சொல்லுவாங்க. இணக்கத்தன்மை அல்லது தன் மலடாதல் நடக்கக்கூடிய நிகழ்ச்சி எங்கே நடக்கும்னா ஸ்டிக்மாவில் தான் நடக்கும். There are 3 types of ovules present in angiosperm plants. ஹாலோ ஸ்டைல்னு சொன்னால் அது ஓப்பன் டைப்னு சொல்லுவாங்க. திறந்த ஸ்டைல்னு சொல்லுவாங்க. ஓப்பன் ஸ்டைல். It is present in the monocot. ஒரு வித்திலை தாவரங்கள் இருக்கும். The hollow style consists of single layer of transmitting tissue. Transmitting tissue will help the growth of the pollen tube into the style. The transmitting tissue இங்க இருக்கும், இந்த ஸ்டைல்ல இருக்கும், இந்த ஸ்டைல்ல இருக்கும். இது வந்து pollen tube உள்ள ஜெர்மினேட் ஆகி போகிறதுக்கு வந்து பயன்படுது. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து சாலிட் டைப்னு சொன்னா க்ளோஸ்ட் ஸ்ட்ரைப்னு சொல்லுவோம். இட் இஸ் கன்சிஸ்ட் ஆஃப் தி ஸ்பெஷலைஸ்டு transmitting tissue which help to the germination of or growth of pollen tube into the intercellular space of transmitting tissue சொல்லுவாங்க. இது வந்து டைகாட் இருவித்திலை தாவரங்கள்ல இருக்கு. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா செமி சாலிட் டைப். இது பாத்தீங்கன்னா இது சாலிட் டைப்புக்கும் ஓப்பன் டைப்புக்கும் இடைப்பட்டதா இருக்குன்னு சொன்னாங்க. இட் இஸ் இன்டர்மீடியேட் பிட்வீன் சாலிட் டைப் அண்ட் ஓப்பன் ஸ்டைல் சொல்லுவாங்க. இது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஹாஃப் க்ளோஸ்ட் டைப்னு சொல்லுவாங்க. பாதி மூடிய ஸ்டைல்னு சொல்லுவாங்க. ஹாஃப் க்ளோஸ்ட்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா the entry of pollen tube into the ovule. ஓவியூல்ல வந்து இந்த pollen tube என்ட்ரி ஆகுறத பொறுத்து 3 வகையா பிரிக்கிறாங்க. அது வந்து ஃபர்ஸ்ட் வந்து porogamy, chalosogamy and mesogamy. The porogamy which present in the ovule is micropyle னு அர்த்தம். ஒரே மைக்ரோபைல் வந்து எங்க இருக்குன்னு சொன்னா ஓவியூல்ல தான் இருக்கும். The micropyle which is the absent in integument. Integument வந்து absent-ஆ இருக்கும்.
மைக்ரோபுல் வழியா போலன் டியூப் என்ட்ரி ஆச்சுன்னா அதுக்கு பேர் வந்து போரோகேமின்னு சொல்லுவாங்க. போரோ மீன்ஸ் ஹோல் ஸ்போர்ஸ். அப்புறம் அடுத்தது பார்த்தீங்கன்னா போலன் டியூப் என்டர்ஸ் த்ரூ தி சலசல் ரீஜன். சலசல் ரீஜன் தான் இங்கே தான் இருக்கு. இதுதான் சலசல் ரீஜன் சொல்லுவாங்க. இதன் வழியே என்ட்ரி ஆச்சுன்னா அதுக்கு பேர் வந்து சலசோகேமின்னு சொல்லுவாங்க. The pollen tube enters into the integument. integument வழியா என்டர் ஆகிச்சுன்னா அதுக்கு பேர் வந்து மீசோகேமின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் we see the how the double fertilization in the angiosperms. Double fertilization first discovered by S.G. Navastin and Huygnaert in the plant of Lilium and Fritillaria, which means the both two male gametes are produced by a fertilization process. கருவுறுதல் நிகழ்வுக்கு ரெண்டு மேல் கேமெட்டுமே பயன்படுது. இதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா டபுள் ஃபெர்டிலைசேஷன் சொல்லுவாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா the pollen is consist of two nuclei and two male gamete and ovule possess the antipodal cell, secondary nuclei, and one egg cell. And two synergids. The first male gamete is fuses with the egg is called fertilization, which further forms into zygote னு அர்த்தம். இந்த முதல் மேல் கேமெட்டும் இந்த எக் ரெண்டுமே ஃபியூஸ் ஆகி உருவாகிறதுக்கு பேர் தான் ஜைகோட்னு சொல்லுவோம். அதுக்கடுத்து ரெண்டாவதா இருக்கக்கூடிய மேல் கேமெட்டும் இங்க செகண்டரி நியூக்ளியஸ்னு ஒன்று இருக்கும், அதாவது போலார் நியூக்ளியஸ்னு சொல்லுவாங்க. இது 2n இன் நேச்சர். ரெண்டாவது மேல் கேமெட்டும் இந்த செகண்டரி நியூக்ளியஸும் ஃபியூஸ் ஆகுறதுக்கு பேர் தான் என்ன சொல்லுவாங்க சொன்னா எண்டோஸ்பெர்ம்னு சொல்லுவாங்க. The number of the cell involved in fertilization is called a triple. So the fusion is triple fusion னு சொல்லுவாங்க. இங்க ரெண்டு போலார் நியூக்ளியை இருக்கு, இங்க ஒரு மேல் கேமெட் இருக்கு. The n plus 2n is equal to 3n, which forms endosperm. Endosperms the tissue which is gives nourishes to the development of embryo னு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் மேல் கேமெட்டும் எக்கும் ஃபியூஸ் ஆனா அது எக்கு சைகோட் உருவாகுது. ரெண்டாவது மேல் கேமெட்டும் செகண்டரி நியூக்ளியஸும் ஃபியூஸ் ஆனா அதுக்கு பேர் வந்து எண்டோஸ்பெர்ம்னு சொல்லுவாங்க. The endosperm nourishes to the development of seed. The embryo is development with the help of endosperm. The seed, the whole structure is a seed. Again, after the fertilization, what it will be happen in ovule is ovary turn into ovary என்னவா மாறும்னு சொன்னா ஃப்ரூட்டா மாறும். ஓவியூல் என்னவா மாறும் சீடா மாறும். இன்டகுமெண்ட் வந்து சீட் கோட்டா மாறும். சீட் கோட் இஸ் டூ டைப், டெஸ்டா outer layer and tegma inner layer. Testa is rough in nature, tegma is thin in nature. And again secondary nucleus is developed into endosperm. The antipodal cells are degenerated and synergids also degenerated. The next class we see with the types of endosperm.